ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் வீடியோ பார்த்தாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். அந்த இப்போ நான் வந்து அந்த எட்ஜில் வந்து கிளாத்து பத்தல, ஒட்டு போட்டு தைக்க போகிறேன் இல்லையா, அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். இப்போது அந்த 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் வந்து 2 பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அது ஜாயின் பண்ணுறது பாருங்கள். அந்த நாச் பண்ணோம் இல்லையா, அந்த கேப் வந்து விட்டுடணும். விட்டுட்டு மேலே அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே விட்டுட்டு இப்போ அந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த சைடில் வந்து விட்டுட்டு மீதி வந்து தையல் போட்டுங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. அங்கே விட்டாச்சு. இப்போ விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்குங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த சைடு ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்க, அந்த ஹோல்ஸில் வந்து பேண்ட் நாடா விட்டுக்கலாம். அதுக்காக தான் அது. இப்போ 2 சைடும் வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஒன் இன்ச்சு கேப் விட்டு வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு கேப் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடும் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இது பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நாடா கோக்குறோம் இல்லையா, அந்த சைடு இப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். இப்போ பேக் சைடில் வந்து அந்த 2 பீஸையும் வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். டபுளாக மடித்து அடிச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. இப்போ அந்த பீஸை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம 1.5 இன்ச் அளவு விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். பேண்ட்டை நாடா வைக்கிறதுக்கு நீங்கள் நாடா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உள்ளேயே வச்சு கூட மடக்கி அடிச்சுக்கலாம். நான் வந்து கடைசியாக தான் நாடா கோக்க போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு நான் தையல் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் அளவு அப்படியே மார்க் பண்ணி தையல் போட்டுட்டு வந்துடுங்க. தையல் போட்டாச்சு. இப்போ அந்த மேல் பார்ட் இடுப்பு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பகுதி வந்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழ் பார்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம். மேலேருந்து அந்த 2 பீஸ் உள் சைடு இருக்கும் இல்லையா, அந்த 2 பீஸையும் எடுத்துக்கலாம். சைடில் அந்த கிராச் லைன் பண்ணோம் இல்லையா, அந்த 2 பீஸ் பேண்ட்டை விரிச்சிட்டு 2 சைடும் கிராச் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பிரிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
2 சைடும் நான் அடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து அந்த 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் கேன்வாஸ் வச்சு அடித்து தைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே அடிக்கிறதுனா துணி வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இது பட்டி கேன்வாஸு. இது பேண்ட்டில் கீழே வைக்கிறதுக்காகவே வருது. காலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை மடிச்சுட்டு 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த 1/2 இன்ச்சு நான் மடிச்சுக்கிறேன். அடிக்கும் போது 2 சைடும் வச்சு அடிச்சுக்கிறேன் நான். இப்போ அதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி அது 1 இன்ச்சு வரும் கரெக்டாக. அந்த 1 இன்ச்சை மடித்து அடிச்சுக்கலாம். எட்ஜிலே தையல் போட்டுட்டு வாங்க. தையல் போட்டாச்சு. இப்போது கீழே வந்து அந்த எட்ஜில் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போது நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தையல் வந்து வளைஞ்சு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் தையல் வேணும்னா 4 தையல் போட்டுக்கோங்க. எட்ஜில் 1 சென்டராக 2 போட்டுக்கோங்க. நான் வந்து வளைச்சி அடிக்க போகிறேன். எட்ஜு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த ஷேப் வந்து நான் வளைச்சி அடிக்க போகிறேன். நான் மார்க் பண்ணல, உங்களுக்காக மார்க் பண்ணி காமிச்சேன். நான் வந்து அப்படியே அடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வளைச்சி அடிச்சிட்டேன் நான். கீழே பட்டி ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ கால் சைடு 2 பக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணது மேலே தையல் போட்டுட்டு வாங்க. இதுக்கு தான் மார்க் பண்ண சொன்னேன். நம்ம ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இல்லைன்னா மறுபடியும் அளவு பேண்ட்டில் அளந்து வச்சு தைக்கணும். கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணிட்டா தைக்கும் போது நம்ம வந்து அளவு துணியை வந்து கையில் எடுக்கவே தேவையில்லை. இப்போ அங்கே 8 இன்ச்சு இருந்துருச்சு இல்லையா அளவு பேண்ட்டில், நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுருந்தேன் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு இதுக்கு தான். இப்போ அந்த 1/2 இன்ச்சு தைச்சிட்டோமா, இப்போ கரெக்டாக பாருங்கள் 8 இன்ச் அளவு கரெக்டாக வரும். அந்த மார்க்கிங் மேலே கரெக்டாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ இது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு தையல், ஒரு கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேன். இப்போது அந்த மேல் பீஸையும் ஒன்று மேல் பீஸ் வச்சு நீங்கள் ப்ரில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரில்லு மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் பீஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரில்லு மட்டும் வைக்கிறேன். சைடில் நாச் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு ப்ரில்லு வச்சுக்கலாம். ப்ரில்லு வச்சாச்சு. ஆப்போசிட் சைடில் நீங்கள் இன்னொரு சைடில் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரில் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குன்னா அடுத்த டைம் வைக்கும் போது வந்து மிஷினில் பார்த்த மாதிரி அடித்தாங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் ப்ரில்லு நான் வந்து சைடில் வைக்கிறேன், நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ சைடில் தான் கேட்குறாங்க, சைடில் தான் வைக்கிறேன் நானும். இப்போ அந்த மேல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மேல் பீஸு, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜாயின் பண்ணணும். உள் சைடு பேக் சைடு எதுன்னு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு மேலே தையல் போட்டுட்டு வரலாம். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம விடுற அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ண இல்லையா, அது மேலேயே போட்டுட்டு வாங்க. பேண்ட்டு வந்து அளவு கரெக்டாக வரும்.
ஒரு ப்ரில்லு அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த ப்ரில்லை வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இடுப்பு சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. அந்த மார்க் பண்ண அளவுலேயே போட்டுட்டு வாங்க. அதேமாதிரி அந்த சென்டரெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. மார்க் பண்ணது மேலே தையல் போட்டாச்சு. இப்போ அது மேலேயே படிமான தையல் போட்டுக்கலாம். அது வந்து மேலே பட்டி ஜாயின் பண்ண இல்லையா, அதுக்கு மேலே தான் தையல் போடணும், கீழ்பாட்டில் போடக்கூடாது படிமான தையல் வந்து. சுற்றி தையல் போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாடா கோத்து பேண்ட் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் பேண்ட்டு. பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதனோட அளவு பேண்ட்டு மேலே வைக்கிறேன். பாருங்கள், அளவு கரெக்டாக வந்திருக்கு. தேங்க்யூ.